ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியலோட ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இன்றைக்கான ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்துடலாம். இன்றைக்கான ப்ரெடிக்ஷன் என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாண்டியன் வந்து சரவணன் கிட்ட வந்து கேட்டுட்ருக்காரு, என்னடா நீ வந்து அந்த மாதிரி அந்த பொண்ணை வந்து லவ் பண்ணுறியா, அப்படி இல்லைன்னா வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா, சரியா, அந்த மாதிரி வந்து கேட்பார். கேட்கும்போது வந்து நம்ம சரவணன் வந்து என்ன பதில் சொல்லுவார்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஐயோ அப்பா அப்படிலாம் இல்லைப்பா, நான் எதுக்குப்பா அப்படி போய் பண்ண போகிறேன், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைப்பா. ஏற்கனவே வந்து இந்த மயில் பண்ணிட்டு போனதே வந்து என்னால் வந்து தாங்கிக்க முடியலை. அவள் வந்து எனக்கு இவ்வளோ தூரம் வந்து துரோகம் பண்ணிட்டா, செஞ்சிட்டா. நான் வந்து என்னால் வந்து அதையே தாங்கிக்க முடியல. நான் எதுக்குப்பா போய் எப்படி பண்ண போகிறேன், அந்த மாதிரி வந்து நம்ம சரவணன் வந்து சொல்லுவார். சொன்னோன்னே வந்து பாண்டியன் என்ன சொல்லுவார்னா, நீ சும்மா சொல்லாதடா ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு. மயில் வந்து ஒரு பொண்ணு சொல்லிச்சா, அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணான்ற மாதிரி கேட்பார். கேட்டோன்னே சரவணன் சொல்லுவார், அப்பா அதெல்லாம் இல்லைப்பா, இந்த பொண்ணை நான் பார்த்ததே வந்து மயில் வந்து நம்ம வீட்டிலேருந்து போனதுக்கப்புறம் தான் வந்து ஒரு நாள் வந்து கோயிலில் வந்து எதர்ச்சியாக பார்த்தேன். பார்த்துட்டு வந்து பேசினேன், அவ்வளோதான்ப்பா, வேற ஒன்றும் இல்லை. என் கூட படித்த பொண்ணு தான்ப்பா, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை மற்றவங்க நினைக்கிற மாதிரி வேறு எதுவும் தப்பாக இல்லை, அந்த மாதிரி வந்து சொல்கிறாரு. சொன்னோன்னா வந்து பாண்டியன் என்ன சொல்கிறாருன்னா, சரி விடு, அப்படியே இருந்தாலும் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து என்னை தான் சொல்கிறாங்க, நான் தான் வந்து உன்னோட வாழ்க்கையை வந்து கெடுத்துட்டேன்னு எல்லாருமே வந்து என் மேலே தான் வந்து பழி போடுறாங்க, என்னைய தான் வந்து சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நினச்சேன். ஆனால் கடைசியில் வந்து இப்படி உங்கள் குடும்பமும் இந்த பொண்ணு இப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறடா தெரியுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. உடனே சரவணன் வந்து, அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லைப்பா, அந்த பொண்ணுக்கு எதுவும் வாக்கு எதுவும் கொடுத்துருக்கான்னு கேட்குறாரு. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் செஞ்சுக்கிறேன்னு சொல்லும்போது, அதெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லைப்பா, லவ் பண்ணுறேன்னு நான் சொல்லலை, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நான் வந்து சொல்லலை, சும்மா எதர்ச்சியாக வந்து பார்த்தோம், அவ்வளோதான், வேறு எதுவுமே வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே வந்து சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் ஒரு வேளை அஞ்சலியும் சரவணனும் வந்து கல்யாணத்தை பற்றி பேசலாம், அந்த மாதிரி வந்து முடிவெடுப்பாங்களோ என்னமோ அப்படின்றது வந்து நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா வந்து நம்ம ஜீவா இருக்கார் இல்லையா, அதான் வந்து செந்தில் வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்து அந்த காசை வந்து திருப்பி கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு வந்து எல்லாருமே வந்து பேசிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம கதிரியும் ராஜியும் வந்து ரொம்ப முழிச்சிட்ருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து அம்மா வந்து வீட்டை விட்டு அனுப்பினதுக்கப்புறம் தானே இவங்கெல்லாம் வந்து இப்படி பேசினனால வந்து ஐயோ காசு வந்து இப்போ நம்ம கொடுக்கணுமே, செய்யணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி 2 பேரும் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் நம்ம கதிரும் வந்து சரி பார்த்துக்கலாம், எப்படியாவது வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி வந்து கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காரு. இன்னும் வரக்கூடிய காலங்களில் வந்து இதுதான் வந்து நடக்க போகுது. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.